இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நம்ம எல்லாம் குடும்பங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பெரிய அற்புதங்களை செய்யும்படி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மாலையிலே நான் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நான் படித்து கொண்டிருந்த பொழுது அதில் ஒரு காரியத்தை வாசித்தேன். அதை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே வேதத்தை வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஆமேன். இந்த இடத்துல பார்க்கிறோம், கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஹல்லேலூயா. பெரிதான காரியங்களை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. இன்றைக்கு இந்த வசனத்துல மரியாளை குறித்து பார்க்கும் பொழுது அவள் ஒரு காரியத்தை கண்டாள். அது என்ன? கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மார்க் 16ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். அந்த கல் பெரிதாயிருந்தது. அந்த பெரிய கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்கள் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அவர்கள் போன பொழுது அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, லாசரு கல்லறையில இருந்த கல்லை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னார். காரணம், அந்த கல்லை கொண்டு வந்து வைத்தவர்கள், அந்த மனிதர்கள், அவர்களால் அந்த கல்லை புரட்டி போட முடியும். அதே மாதிரிதான் சில பிரச்சனைகள் நாமவே தீர்த்து கொள்ள முடியும். சில தடைகளை நாமவே உடைக்க முடியும். சில காரியங்களை நாமவே புரட்டி போட முடியும். ஆனால் இங்கு இயேசுவை வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறையில் இருந்த கல் போர்ச்சேவர்களால் வைக்கப்பட்டது. பிலாத்து ஏரோதால் அது அங்கு வைக்கப்பட்டது. முத்திரை போடப்பட்டது. முத்திரை போடப்பட்ட கல்லை யாருமே தொட முடியாது இல்லையா? அதை புரட்ட முடியாது. அதிலும் அது பெரிய கல்லாய் இருந்தது. ஆனால் இவர்கள் வந்த பொழுது, கல்லறையின் இடத்துக்கு வந்த பொழுது, முதலாவதாக அவர்கள் கண்ட காரியம், உயிர்த்தெழுந்த அன்றைக்கு அவர்கள் கண்ட காரியம் என்ன தெரியுமா? அந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார்கள், அல்லது அந்த கல் புரட்டி போடப்பட்டதை கண்டார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருக்கிறது, என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறது, இந்த காரியம் யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சா நல்லா இருக்குமே, இந்த பிரச்சனையில எனக்கு ஒரு அற்புதம் நடந்தால் நல்லா இருக்குமே என்று எதையெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த தடைகளை கர்த்தர் நொறுக்கி போடுவார், உடைத்து போடுவார், புரட்டி போடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துல என்னென்ன காரியம், ஒருவேளை அது பொருளாதார தடையா இருக்கலாம், மனிதர்களால தடையா இருக்கலாம், ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கலாம், ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய மகிமையை நாம் காண முடியாதபடிக்கு இருக்கிற ஒரு தடையா இருக்கலாம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க முடியாத ஒரு தடையா இருக்கலாம். அது எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நம்ம அனுபவிக்க போகிற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை நாம் காண போகிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் தான், உங்களுடைய சொந்த கண்கள் தான் காண அந்த கல் புரட்டப்பட போகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லார் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, அன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது போல எங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள், போராட்டங்கள் உடைக்கப்படுகிறதை, புரட்டப்படுகிறதை எங்களுடைய கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, குடும்பத்துல எவ்வளவு போராட்டங்கள் அப்பா, எவ்வளவு தடைகள் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்களே, பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் இல்ல, வேலை, நல்ல வேலை இல்ல, அல்லது ஆண்டவரே திருமண தடைகள், கற்ப தடைகள்,
குடும்ப வாழ்க்கை சமாதானம் இல்லை என்று பலவிதமான தடைகளின் வெளியாக போய்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், யார் எனக்கு உதவி செய்வார் என்று ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்திலே இறங்கி வந்து எல்லா கல்களையும் எல்லா தடையான காரியங்களையும் அது புரட்டி போடட்டும் அப்பா, புரட்டி போடட்டும் கர்த்தாவே. இப்பொழுதே இந்த குடும்பங்களிலே, ஒவ்வொரு குடும்பங்களிலே, எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும் ஐயா. அதை ஒவ்வொருடைய சொந்த கண்களினால கண்டு உம்மை ஸ்தோத்திரித்து துதிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தடையான காரியங்கள் வந்தாலும் தடைகளை தகர்க்கும் தேவன் என் பட்சம். தடையான காரியங்கள் வந்தாலும் தடைகளை தகர்க்கும் தேவன் என் பட்சம். எனக்காக யாவரையும் செய்து முடிப்பாரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர். எனக்காக யாவரையும் செய்து முடிப்பாரே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம், பேதுரு பார்த்த ஒரு காரியம், அவன் கண்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சீலைகள் எல்லாம் சுருட்டப்பட்டு அது ஒரு இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டான் என்று பார்க்கிறோம். இது சீலைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லாசரு மரித்த பொழுது அவனுடைய சரீரத்தை சீலைகளினாலே சுற்றி வைத்திருந்தார்கள், கட்டி வைத்திருந்தார்கள். அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பொழுதும் அவருடைய சரீரத்தை அந்த சீலையினால கட்டி வைத்திருந்தார்கள். இது யூதர்களுடைய ஒரு மரபு, துணியினால சுற்றி வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த இடத்துல லாசருடைய வாழ்க்கையில யோவான் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த கட்டை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே பார்க்கிறோம், அந்த சீலைகள், இயேசு மேல கட்டப்பட்டிருந்த அந்த சீலைகள் தானாகவே கழற்றி வைக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது என்ன அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா, இயேசு உயிர்த்தெழுந்ததினால, உயிர்த்தெழுந்த பொழுது அவருடைய சரீரத்தை இந்த சீலைகள் கட்டி வைக்க முடியவில்லை. அந்த சீலைகள் கட்டி வைக்கப்பட்ட அந்த சீலைகள் தானாக அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போனதை நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஆண்டவருடைய சரீரத்தில் இருந்த அந்த துணிகள், அந்த கட்டுகள் தானாக அவிழ்ந்தது உண்மையானால், இன்றைக்கு அதே உயிர்த்தெழுந்த வல்லமை நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலே இறங்கி கொண்டிருக்கிறபடினால எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் அவிழ்த்து போடுகிறதை நம்மால பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பெரிதானவைகளை காண்பா என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. தள்ளப்பட்ட அந்த கல் தள்ளப்பட்டதை கண்டார்கள். இங்கு பார்க்கிறோம், அந்த சீலைகள் கழட்டி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார்கள். இன்னைக்கு உங்களை எதெல்லாம் கட்டி வைத்திருக்கிறது, எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்க எழும்ப விடாதபடிக்கு, ஆண்டவருக்காக எழும்ப விடாதபடிக்கு, நீங்கள் கிரியை செய்ய முடியாதபடிக்கு உங்களை கட்டி வைத்திருக்கிற அத்தனை கட்டுகளையும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது இறங்கி வந்து அந்த கட்டுகளை அவிழ்க்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய கண்கள் காணப்போகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபிக்க போறோம். எல்லா கட்டுகள், குடும்பத்தில் இருக்கிற பாவ கட்டுகள், பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா சாப கட்டுகள், எல்லா குடியின் ஆவிகள், இப்படிப்பட்ட கட்டுகள் ஒருவேளை உங்களை கட்டி வைத்திருக்கலாம். அல்லது பலவீன கட்டுகள், பலவீன சாத்தான் கட்டி வைத்திருக்கிற பலவீன கட்டுகள் எதுவாய் இருந்தாலும் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால இந்த கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்பட போகிறது. எல்லாரும் ஜெபிக்கலாமா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால
எல்லாவற்றினின்றும் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். அதை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள், கட்டி வைத்திருக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரை கட்டு அவிழ்க்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், குடும்பத்திலே ஆண்டவரே கணவன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் ஆண்டவரை எழும்ப விடாதபடிக்கு வல்லமையை பெற்றுக்கொண்டு, உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு உமக்காக வாழ விடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கழட்டப்படுவதாக. கலன்று போகட்டும் ஐயா, அவிழ்க்கப்படுவதாக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா கட்டுகளையும் ஆண்டவரே அவிழ்த்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து குடும்பங்களிலே விடுதலையை கட்டளையிடுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மந்திர கட்டுகள் உடைந்திடுமே, இருளின் போராட்டம் ஒழிந்திடுமே. மந்திர கட்டுகள் உடைந்திடுமே, இருளின் போராட்டம் ஒழிந்திடுமே. உம் நாமம் சொன்னால் போதும், ஐயா உம் பாதம் பட்டால் போதும். உம் நாமம் சொன்னால் போதும், ஐயா உம் பாதம் பட்டால் போதும். கதவு திறந்திடுமே, பாதை கிடைத்திடுமே. ஹல்லேலூயா, கதவு திறந்திடுமே, பாதை கிடைத்திடுமே. ஹல்லேலூயா. என்னை குணமாக்கும் எந்த பரிகாரியே, என்னை குணமாக்கும் எந்த ரட்சகரே, என்னை குணமாக்கும் எந்த பரிகாரியே, என்னை குணமாக்கும் எந்த ரட்சகரே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 19 அதிகாரம் 12 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 19:12. அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் யோவான் 20:12 வசனம். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். ஆமென், ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் உட்கார்ந்திருக்கிறதை இந்த மரியாள் கண்டாள். ஹல்லேலூயா. பெரிதானவைகளை காண்பாய். இந்த மரியாள் பேதுரு கண்ட அதே அற்புதங்களை, பெரிய காரியங்களை நம்முடைய கண்களும் காணும்படி கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், இந்த கல்லறையில 2 தேவ தூதர்கள் உட்கார்ந்திருக்கிறதை இந்த மரியாள் கண்கள் கண்டது. ஆமென், ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் எதற்கு அடையாளமா இருக்கிறார்கள்? இங்கு பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அவளை தேற்றுகிற ஒரு தேவ தூதராக நம்ம பார்க்கிறோம். மார்க் 16 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அதே தேவதூதர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தேடி வந்த சீஷர்களிடத்துல, பெண்களிடத்துல அவர் இங்க இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை சொன்னார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயுல நம்ம பார்க்கும் பொழுது அவரை நீங்கள் கலிலேயாவிலே காண்பீர்கள், அவர் புறப்பட்டு போயிருக்கிறார் என்று சொல்லி வழி நடத்துகிற ஒரு தேவதூதர்களை நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவதூதர்கள் எப்பொழுதுமே நற்செய்தியை சொல்லுகிறவர்கள். இயேசு பிறந்த செய்தியை சொன்னவர்கள் இந்த தேவதூதர்கள். அது மாத்திரமல்ல, போக வேண்டிய இடத்துக்கு வழியில கொண்டு போய் சேர்க்கிறது தேவதூதர்கள், பாதுகாக்கிற தேவதூதர்கள். பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் சுமந்து கொண்டு போவார்கள். அது மாத்திரமல்ல, நமக்கு பணிவிடை செய்யும்படி இந்த தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நமக்காக யுத்தம் செய்யும்படி இந்த தேவதூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படியானால் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே, இந்த தேவதூதர்களை, எங்களுக்காக வைத்த தேவதூதர்களை, பாதை காட்டுகிற, வழி நடத்துகிற, எங்களை ஆற்றுகிற, எங்களை தேற்றுகிற, எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொண்டு வருகிற, சுவிசேஷத்தை, நற்செய்தியை எங்களுக்கு கொண்டு வருகிற அந்த தேவதூதர்களை எங்களுடைய கண்களும் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
யோவான் 1:50 தான் நான் உங்களுக்கு சொன்னேன், பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லிட்டு அடுத்த வசனமே ஆண்டவர் சொல்லுகிறார், இது முதல் வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக இருக்கிறதையும் உங்களுடைய கண்கள் காணும் என்று சொல்லுகிறார். அன்னைக்கு யாக்கோபு படுத்திருந்த பொழுது அவனுடைய கண்களுக்கு முன்பாக அந்த காட்சி, தேவதூதர்கள் ஏணியில ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரே எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த தேவதூதர்களை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் காணணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்காக அந்த தேவதூதர்கள் யுத்தம் பண்ணுகிறதை நாங்கள் காணணும், தேவதூதர்கள் எங்களை பாதுகாக்கிறதை காணணும், தேவதூதர்கள் எங்களுக்காக நீர் அனுப்பப்பட்டு இருக்கிற பணிவிடை ஆவிகள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளணும் என்று நம்ம கேட்டா ஆண்டவர் செய்ய மாட்டாரா? செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவரே எங்களுக்காக தேவதூதனை அனுப்புங்க. ஒரு பக்கம் எங்களுடைய கண்கள் பார்க்கணும், இன்னொரு பக்கம் நாங்கள் உணரணும், தேவதூதர்களுடைய பணியை நாங்கள் உணரணும். எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பா உயிர்த்தெழுந்த அன்றைக்கு அந்த தேவதூதர்களை கண்டார்களே ஆண்டவரே, அதே போல எங்களுடைய கண்களை ஆண்டவரே தேவதூதர்களை நாங்கள் பார்க்கணும் ஐயா. சொப்பனம் மூலம் தரிசனம் மூலம் எங்களுக்கு காண்பீங்க, எங்களுக்கு அதை உணரக்கூடிய இருதயத்தை தாங்க. அவர்கள் எங்களை வழி நடத்தணும், எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து வருகிற நற்செய்தியை கொண்டு வரணும் அப்பா. எங்கள் ஜெபத்துக்கு அவர்கள் பதிலை கொண்டு வரணும் அப்பா. எங்களுக்கு வழி காட்டணும் ஐயா. இயேசுவே நீங்க எங்க இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க ஆண்டவர், உங்களை எப்படி சந்திப்பது என்பதை குறித்து எங்களை வழி நடத்தணும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்களுக்காக சத்துருவோடு யுத்தம் பண்ணுகிற தேவதூதர்கள், மிகாவேல் தேவதூதர்களை அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கணும் ஐயா. எங்கள் சத்துருக்கள் வெட்டுண்டு விழுகிறதை நாங்கள் காணணும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்படிப்பட்ட காட்சிகள் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் பார்க்கணும் ஐயா. தேவதூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதை நாங்கள் பார்க்கணும் ஐயா. அற்புதங்கள் நடப்பதின் மூலம் இதை நாங்கள் உணரணும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வழியிலே உங்களை காப்பதற்கும் அந்த உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவதூதனை அனுப்புவேன் என்று சொன்னீரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பாக தேவதூதர்கள் கடந்து போகட்டும் ஐயா. வழியெல்லாம் காப்பாற்றட்டும் ஆண்டவரே. அவர்கள் போக வேண்டிய ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்த்தருளுவீராக ராஜா. அற்புதங்களை செய்வீராக. நல்ல நல்ல செய்திகள் ஆண்டவரை உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு அந்த தேவதூதர்கள் மூலமாய் வரட்டும் அப்பா, வரட்டும் ஆண்டவரே. நீ உயிர்த்தெழுந்தீர் அல்லவா, நீர் உயிர்த்தெழுந்தீர் அல்லவா. இன்னும் ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுதலை நம்பாத அநேகர் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு இந்த தேவதூதர்கள் மூலமாய் நற்செய்தி புறப்பட்டு போகட்டும். எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தேவதூதர்கள் மூலமாய் நற்செய்தி புறப்பட்டு வரட்டும் ஐயா. அதை எங்களுடைய கண்கள் பார்க்கட்டும் அப்பா, எங்களுடைய கண்கள் காணட்டும் அப்பா. இப்படிப்பட்ட கிரியைகளை நாங்கள் பார்க்க காண எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூது சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூது சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 20:14 நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 20:14. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆமென். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு நிற்கிறதை கண்டாள். ஹல்லேலூயா. கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டாள் என்று நம்ம பார்த்தோம்.
அந்த சீலைகள் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவ தூதர்களை கண்டால். அது மாத்திரமல்ல, முதலாவது அவரை அறியாமல் இருந்தாலும் ஆண்டவர் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த இப்படிப்பட்ட காண்கிற இருதயத்தை, கண்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். நம்முடைய ஆண்டவரை பார்க்கிற ஒரு இருதயம், ஆண்டவரை அறிகிற ஒரு இருதயம், ஆண்டவரை தரிசிக்கிற அந்த கண்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆமேன். இந்த அதிகாரம் முடியும் போது ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார். அவர்களெல்லாம் கண்டார்கள் கண்டார்கள் கண்டார்கள். இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஆண்டவரை இதை காணணும் 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 அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சிஸ்டர் ஜெபம் நடத்தினாங்களே, ஆனால் என் கண்கள் காணலையே, தேவதூதனை காணலையே நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், சிலருக்கு சில காரியங்கள் காணும்படி செய்வார், ஆனா சில காரியங்கள் காணாமலேயே நம்ம விசுவாசிக்கணும். ஆமே. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை இன்றைக்கு நம்முடைய கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அதே வேளையில நம்முடைய கண்கள் காணாவிட்டாலும் நம்முடைய இருதயம் அவரை அறிந்து அவரை விசுவாசிக்க ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கிருபை பாராட்டுவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உணரக்கூடிய அறியக்கூடிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, யார் யார் வீடுகளில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்களோ, இயேசுவை அறியாதவர்கள் இருக்கிறார்களோ, அப்பா, யார் யாரெல்லாம் பிள்ளைகளுக்காக கணவருக்காக ஜெபிக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வந்து அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. இயேசுவே, உயிர்த்தெழுந்த தேவனை, ஜீவனுள்ள தேவனை அவர்கள் காணட்டும் ஐயா. அவர்கள் ஒவ்வொருவரும் காணட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்களுக்கு கூட ஆண்டவரே உம்மை காணக்கூடாதபடிக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருந்த பொழுது அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்த பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதல்லவா? அதே போல கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் அத்தனை பேருடைய கண்களும் திறக்கப்படட்டும், உம்மை காணட்டும், உம்மை அறிந்து கொள்ளட்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, ஜீவிக்கிற ஆண்டவராக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளட்டும். அப்பா, ஒவ்வொருவருடைய வீடுகளிலே ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவரே முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவங்களை தாங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை உணரக்கூடிய இருதயத்தை தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இதிலும் மேலானவைகளை காணும்படி செய்யுங்க கர்த்தாவே. நீர் பெரிய பெரிய அதிசயங்களை உடைய பிள்ளைகள் காணும்படி செய்யுங்க அப்பா. அற்புதங்களை காணும்படி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆவியால் இன்றும் என்றும் மரணம் கூரெங்கே பாதாளமே ஜெயமெங்கே சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரிசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரிசு சொந்தமானாரே. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மடையில் நீக்கினதா சிஷ்யர்களின் எல்லா மடையில் நீக்கினதா மனக்கலக்கங்கள் நீக்கினதானே எல்லையில்லா பரமானந்தமே. மனக்கலக்கங்கள் நீக்கினதானே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த
பயந்திடவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயலிதுவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயலிதுவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயலிதுவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் வல்ல பிதாவின் செயலிதுவே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேவனை தேடுவாரோ மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே